Hi friends, இந்த பூமியின் அடிப்பகுதியில் அண்டார்டிகாவின் மிக மர்மமான பனி உலகம் இருக்கு. இது உலகின் மிகவும் குளிரான மற்றும் தனிமையான கண்டம். சுமார் 5 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ் பரப்பளவை கொண்ட அண்டார்டிகாவுக்கு அடியில் ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் ஆழத்துக்கு பிரம்மாண்டமான பனிக்கட்டிகள் இருக்கும். இங்க சராசரி தினசரி வெப்பநிலை -10 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமாக இருக்கும். அதே போல இங்க ஒரு மணி நேரத்துக்கு 160 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும். இப்படிப்பட்ட இந்த மிகப்பெரிய பிரதேசத்தில் வெறும் விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி வேலைகள் மட்டும்தான் நடக்கும். இன்னும் சில இடத்துல சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவாங்க. சில முக்கியமான புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் அண்டார்டிகாவின் இந்த அளவுக்கு ஆபத்தான கிளைமேட் காரணத்தால தான் பண்டைய மனிதர்கள் ஒரு நாளும் இங்க குடியேறவில்லைன்னு நம்புறாங்க. ஆனா சமீபத்துல அண்டார்டிகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பிரமிட் கட்டமைப்பு உண்மையாகவே விஞ்ஞானிகளை பயங்கர ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அண்டார்டிகான்னு சொல்லப்படும் இந்த மர்மமான பிரதேசத்தில் இந்த மர்மமான பிரமிடை யார் கட்டியிருப்பாங்க? உண்மையாகவே ஒரு காலத்துல இங்க மனிதர்களின் குடியிருப்பு இருந்ததா? இதை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயில்டா சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அதுல சில பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளோட வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்கள யாராவது அப்படி இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சிம்பிளான சப்ஸ்கிரைப் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவுக்கு ஒரு 40,000 லைக்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சரி வாங்க லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மனித வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒரு இடம் அண்டார்டிகா. ஒரு காலத்துல கோண்ட்வானா அப்படிங்கிற ஒரு விசாலமான பிரதேசத்தில் இந்த அண்டார்டிகா அதுல ஒரு பகுதியா இருந்தது. ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் அமெரிக்கால இருந்து பிரிந்து வந்து சவுத் போல்ல செட்டில் ஆனது. அண்டார்டிகா மற்றும் அங்கே இருக்கும் பனிக்கட்டிகளை முதல் முறையாக கண்டுபிடிச்சது பிரிட்டிஷ் கடற்படையின் எட்வர்ட் பிரான்ஸ்ஃபீல்ட் அப்படிங்கிற மாலுமி. 1774 வருஷத்துல இந்த மாலுமி அண்டார்டிகாவின் பனிக்கட்டிகளை பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு வித்தியாசமான உலகம் இருக்கும்னு சந்தேகப்பட்டாரு. அதே போல அவரோட சந்தேகம் உண்மையானது. அந்த மாலுமி அண்டார்டிகா பகுதியின் கரைக்கு போய் சேர்ந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த கண்டத்தில் கால் வைக்க இன்னும் ஒரு 70 வருஷங்கள் ஆனது. அண்டார்டிகா உலகின் எந்த ஒரு நாட்டோட எல்லைக்கும் சொந்தமானது இல்லை. அதனால சில தேசங்களுக்கு இடையே அண்டார்டிகா உடன்படிக்கை நடந்தது. இந்த அண்டார்டிகாவின் உடன்படிக்கைக்கு உட்பட்ட தேசங்கள் மட்டும்தான் இதுக்கு சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியும். டிசம்பர் 1959ல அண்டார்டிகாவின் உடன்படிக்கையில் 12 தேசங்கள் கையெழுத்திட்டாங்க. இராணுவ நடவடிக்கைகள், பனிப்பாறைகளை தோண்டுதல் மற்றும் அணுகுண்டு வெடிப்பு மாதிரியான விஷயங்கள் இந்த உடன்படிக்கை மூலமா தடை செய்யப்பட்டது. அண்டார்டிகாவில் வெறும் விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி பணி மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த உடன்படிக்கை மூலமா அண்டார்டிகா கண்டத்தோட எக்கோசோன் பாதுகாக்கப்படுது. அப்போத்திலிருந்து இப்போ வரைக்கும் சுமார் 54 தேசங்கள் இந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு இருக்காங்க. இப்போ உலகின் நிறைய தேசங்களுக்கு சம்பந்தப்பட்ட 4000க்கும் அதிகமான விஞ்ஞானிகள் அங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க போக வெறும் அனுமதி வாங்குறது மட்டும் இல்லாம அந்த உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டியதா இருக்கு. இங்க சுற்றுச்சூழல் கூட ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதாவது நிலவில் இருக்கிற மாதிரியே இங்க கூட குளிர் அதிகமா இருக்கும். ஆனா நிலவில் இரவு நேரத்துல டெம்பரேச்சர் அண்டார்டிகாவின் டெம்பரேச்சரை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். இங்க நிரந்தரமா பனி போர்வையால் மூடப்பட்டிருக்கும். இந்த அண்டார்டிகா கண்டத்தை சுத்தி 4 பக்கங்களும் கடல் இருக்கும். அந்த விசாலமான கடலில் அதிகப்படியான பனிக்கட்டிகள் மிதக்கும். உலகின் மிக குளிர்ச்சியான பிரதேசம் அண்டார்டிகா. அதே போல இதுதான் ஹையஸ்ட், ட்ரையஸ்ட், விண்டியஸ்ட் பகுதி. ஒரு வருஷத்துக்கு வெறும் 20 நாள் மட்டும்தான் 0 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமான டெம்பரேச்சர் பதிவாகும். 1960ல உலகத்திலேயே மிக குறைவான டெம்பரேச்சர் -89.2 டிகிரி செல்சியஸ் அண்டார்டிகாவில் பதிவானது. அண்டார்டிகாவில் கடற்கரைக்கு பக்கத்துல மழை பெய்யும். ஆனா அதிகப்படியான மழை பொழிவு ஸ்னோ அப்படி இல்லைனா ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வடிவத்துல இருக்கும். அண்டார்டிகாவின் ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் வெறும் 50 mm. இது இந்தியாவின் ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபாலை விட கிட்டத்தட்ட 22 மடங்கு குறைவு. ஒரு மனிதனோட குடியிருப்பு கூட இல்லாத ஒரு விசித்திரமான இடம் இந்த பூமியில் இருக்குன்னா அது அண்டார்டிகான்னு உறுதியா சொல்ல முடியும். இந்த அளவுக்கு குறைவான வெப்பநிலையில் வாழ்றது வெறும் மனிதனால் மட்டுமில்லாம விலங்குகளால் கூட முடியாத ஒரு சாத்தியமற்ற விஷயம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பென்குயின்ஸ், சீல்ஸ், வேல்ஸ் மாதிரியான உயிரினங்களால் மட்டும்தான் இங்க வாழ முடியும். சமீப ஆண்டுகளா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் உலகம் முழுவதும் பல நூற்றாண்டுகளா காணாம போன பிரமிட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. சாத்தியமில்லாத இடங்களில் மறைக்கப்பட்டிருக்கும் இந்த பிரமிடை இயற்கையான வடிவங்கள்னு சில பேர் சொன்னாலும் இது எல்லாமே பழமையான மனிதர்கள் உருவாக்கியது அப்படின்னு இன்னும் சில பேர் சொல்றாங்க. இதுல வடக்கு பெருவின் சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட பிரமிட், இந்தோனேஷியாவில் புதைக்கப்பட்டிருந்த பிரமிட் மற்றும் கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸின் பிரமிட் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஆனா அண்டார்டிகாவில் பிரமிட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உங்களால கொஞ்சம் கூட நம்ப முடியாம இருக்கலாம்.
2016 சேட்டலைட் எடுத்த இமேஜஸ் மூலமா பனியால் மூடப்பட்டிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான பிரமிட் ஸ்ட்ரக்சர் வெளியானது. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட பிரமிடாக இருக்கலாம்னு சில ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. சமீப காலமா அண்டார்டிகாவில் இருக்கும் இந்த பிரமிடுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்கள் இன்டர்நெட்ல அதிக அளவுல பரவுது. இது பார்க்க அச்சசல் எகிப்தில் இருக்கிற பிரமிட் மாதிரியே இருக்குல்ல. அதே போல இதோட பேஸ் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அதாவது 4 பக்கங்களிலும் சுமார் 2 கிலோமீட்டர் நீளம் இருக்கு. உண்மையாகவே நம் முன்னோர்கள் அண்டார்டிகாவுக்கு போய் சேர்ந்து அந்த பனி பிரதேசத்தில் வாழ்ந்திருப்பாங்களா? இந்த நாள் சவுத் போல்ல -25 டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவான டெம்பரேச்சர் பதிவாகுது. ஆனா 90 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்டார்டிகாவில் மனிதன் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி வெப்பம் இருந்ததாகவும் அதே போல பசுமையான மலைக்காடுகள் இருந்ததா சில புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 2017 வருஷத்துல ஜெர்மனியை சேர்ந்த விஞ்ஞானிகள் அண்டார்டிகாவின் பனிக்கட்டிக்கு அடியில் 1000 அடி ஆழத்துல கோர் ட்ரில்லிங் செய்யும் போது அவங்களுக்கு ஆச்சரியமான சாம்பிள்ஸ் கிடைத்தது. அது என்னன்னா 50 விதமான மர வேர்களின் புதை படிமங்கள். இது மூலமா இங்க ஒரு காலத்துல மலைக்காடுகள் இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. அதே போல 2017 வருஷத்துல அக்டோபர் மாதத்துல அண்டார்டிகா பெனின்சுலாவுக்கு பக்கத்துல இருக்கும் ஜேம்ஸ் ராஸ் தீவில் 75 மில்லியன் ஆண்டுகள் பழமையான சார்கோல் அதாவது நிலக்கரியை கண்டுபிடிச்சதா பிரேசிலியன் ரிசர்ச் டீம் அறிவிச்சாங்க. போலார் ரிசர்ச் அப்படிங்கிற ஜர்னல்ல ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பழமையான காலத்துல மலைக்காடுகளில் இருந்த பாலியோஃபயஸ் அதாவது காட்டுத்தீ அண்டார்டிக் பெனின்சுலாவை எரித்ததா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அண்டார்டிகாவின் சில பகுதிகளில் 4000 BC வரை பனி இருந்திருக்காது. அதுக்கப்புறம் ஏற்பட்ட பருவநிலை மாற்றத்தால இந்த பிரதேசம் குளிர்ச்சியா மாறி இருக்கலாம்னு சொல்லப்படுது. பழமையான பாலினேஷியன் கலாச்சாரத்துக்கும் அண்டார்டிகாவுக்கும் சம்பந்தப்பட்ட நிறைய கதைகள் இருக்கு. அப்படி இந்த பாலினேஷியா தீவுகளில் வாழும் பழங்குடி மக்களை பாலினேஷியன்ஸ்னு சொல்லுவாங்க. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாலினேஷியா கலாச்சாரம் சாமோ, டாங்கா மற்றும் சாலமோன்ஸ் மாதிரியான பகுதிகளில் ஏற்கனவே இருந்த மெலனேஷியன் கலாச்சாரங்களுடன் இணைந்து ஆஸ்ட்ரோனேஷியன் கலாச்சாரத்திலிருந்து பிறந்தது. பாலினேஷியன்ஸ் கடலை அதிகமாக நம்பியிருந்தாங்க. அதே போல அவங்களோட டாட்டூஸ், தனித்துவமான மொழிகள் மற்றும் பிரம்மாண்டமான கப்பல்களை உருவாக்குவதில் ரொம்ப திறமைசாலிகள்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான தனித்துவமான திறமைகள் அவங்க கிட்ட இருந்ததால அவங்க கடலில் ரொம்ப தூரம் பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி பெசிபிக் பெருங்கடல்ல இருக்கும் எல்லா தீவுகளுக்கும் அவங்க மெதுவா பரவுனாங்க. சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்னாடி பாலினேஷியன்ஸ் தான் முதல் முறையா அண்டார்டிகாவை கண்டுபிடிச்சதா சொல்லப்படுது. கிபி 750 காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சிறந்த ஆய்வாளரான ஹியூட்டே ரங்கியோரா முதல் முறையா ரரோடங்காவிலிருந்து சவுத் போல்ல இருக்கும் அண்டார்டிகாவுக்கு டி லிவியோ அட்டியா அப்படிங்கிற அவரோட கப்பல்ல பயணம் பண்ணாரு. அங்க ஹியூட்டே மனிதன் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி வார்ம் கிளைமேட் கண்டிஷன்ஸ் இருந்ததற்கான விஷயங்களை பார்த்திருக்காரு. இதை பத்தி அவுட் ஆஃப் அண்டார்டிகா அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்னும் சில கதைகள் என்ன சொல்லுதுன்னா, அண்டார்டிகா கண்டத்துல இருந்துதான் இந்த பாலினேஷியா கலாச்சாரம் பிறந்ததுன்னு. ஒருவேளை இது உண்மையா இருந்தா இந்த பாலினேஷியன்ஸ் தான் அண்டார்டிகாவில் இருக்கும் மர்மமான பிரமிட் ஸ்ட்ரக்சரை கட்டியிருப்பாங்களோ? காலப்போக்கில் இது தொலைந்து போன நாகரிகமா மாறி இருக்குமோ? உண்மையா சொல்ல போனா இதுக்கான பதில எந்த ஒரு வரலாற்று ஆசிரியர்களாலும் விஞ்ஞானிகளாலும் தர முடியல. இதுக்கு சம்பந்தப்பட்ட சில தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா, அண்டார்டிகாவில் இருக்கும் இந்த பிரமிட் ஏலியன்ஸால கட்டப்பட்டிருக்கலாம்னு. நாம இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தும் நினைவு சின்னங்கள் எல்லாமே அண்டார்டிகாவில் இருந்துதான் வந்திருக்கும்னு பலமா நம்பப்படுது. ஏன்னா அண்டார்டிகாவில் இருக்கும் இந்த பிரம்மாண்டமான பிரமிட் ஒரு செயற்கை கட்டமைப்பா இருந்தா இது இந்த பூமியின் மிக பழமையான பிரமிடாக இருக்கலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா பிரமிடுகளும் இந்த மாஸ்டர் பிரமிடை அடிப்படையாக கொண்டுதான் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. உலகத்தில் இருக்கிற எல்லா பிரமிடுகளின் அமைப்பு மற்றும் அது உண்மையாகவே எதுக்காக கட்டப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி விரிவான ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டது. அப்படி இந்த ஆராய்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட கோட்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரமிட்ஸ் ஒரு பவர் ஜெனரேட்டர்ஸ்னு. எகிப்தில் இருக்கிற கீசா பிரமிட் கூட ஒரு பவர் ஜெனரேட்டர்னு சொல்லப்பட்டாலும் அதுக்கான எந்த ஒரு சரியான சயின்டிபிக் எவிடன்ஸ் இதுவரை கண்டுபிடிக்கப்படல. கிரேட் பிரமிட் ஒரு காலத்துல எகிப்தை ஆட்சி செய்த ஃபாரோ குஃபுவின் கல்லறைக்காக கட்டப்பட்டதுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னாலும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த நாள் வரைக்கும் பிரமிடுக்குள்ள ஒரு மனித எச்சங்களை கூட கண்டுபிடிக்கல. பிரமிடுக்குள்ள இருக்கிற அறைகள் மற்றும் சுரங்கப்பாதையின் டிசைனை பார்த்த சில இன்ஜினியர்ஸ் இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பின் முக்கிய நோக்கம் ஆப்ளிக்ஸ் மூலமா ஆற்றலை விநியோகிக்கும் மின் உற்பத்தி நிலையமா செயல்படுவது. ஏன்னா ஆப்ளிக்ஸ் குவார்ட்ஸ் மற்றும் கிரானைட் கற்களால் கட்டப்பட்டது. குவார்ட்ஸ் பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மாதிரியான சில சுவாரஸ்யமான பண்புகளை கொண்டிருக்கு. அதே போல ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டலை அழுத்தினா அதிலிருந்து மின்சாரத்தை உருவாக்க முடியும். அப்படி வானத்துல ஏற்படுற மின்னல்ல இருந்து வர மின்சாரத்தை இந்த ஆப்ளிக்ஸ் உறிஞ்செடுத்து பிரமிட்ஸ்க்கு விநியோகிக்கும்னு இன்ஜினியர்ஸின் தியரி சொல்லுது. உண்மையாகவே எகிப்தின் ஆப்ளிக்ஸ் ஆற்றலை ஈர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்குமா? உலகம் முழுவதும் இந்த மாதிரியான பிரமிடுகள் வைக்கப்பட்டிருந்தால் இது ஒரு வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எனர்ஜியா செயல்பட்டு இருக்கும். பழங்கால கப்பல்கள் மற்றும் வேற்று கிரகவாசிகள் இந்த வயர்லெஸ்
டெக்னாலஜி மூலமா கிரகத்தை சுற்றி பயணம் பண்ணியிருப்பாங்கன்னு கருதப்படுது. இதெல்லாம் கேட்க கொஞ்சம் நம்ப முடியாத விஷயமா இருக்குல்ல, அதனாலதான் இது ஒரு தியரின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி உலகம் முழுவதும் பிரமிட் பவர் கிரிட் எதனா இருந்தா அண்டார்டிகாவில் இருக்கும் இந்த பிரமிட் கட்டமைப்புக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். இங்க நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். அது என்னன்னா, இந்த பிரமிட் கட்டமைப்புகளின் முதல் யோசனை எங்க இருந்து வந்தது? கண்டிப்பா இது ஒரு தன்னிச்சையான விஷயமா இருக்காது. அதே போல இதோட தோற்றம் எங்க இருந்து வந்தது? ஒருவேளை உலகின் முதல் பிரமிட் இங்க இருந்துதான் தோன்றி இருக்குமோ? யாருக்கு தெரியும். ஒரு பக்கம் இது ஒரு பழமையான நாகரிகத்துக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லப்பட்டாலும், இன்னொரு பக்கம் இது ஒரு வேற்று கிரகவாசிகளின் வேலையா இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனா சில புவியியல் விஞ்ஞானிகள் இந்த ரெண்டு விஷயங்களுக்கு எதிர்மாறா இன்னொரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த செங்குத்தான பிரமிட் மாதிரியான ஸ்ட்ரக்சர் நூற்றுக்கணக்கான மில்லியன் ஆண்டுகளா ஏற்பட்ட எரோஷன் காரணமா உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க. அதே போல இயற்கையான முறையில் இந்த மாதிரியான 4 சைடட் பிரமிட் உருவாகிறது சாத்தியமற்ற விஷயம் இல்ல. எந்த ஒரு முறையான பெயரும் இல்லாத இந்த பிரமிட் மலை அண்டார்டிகாவின் ஹெரிடேஜ் ரேஞ்ச் பகுதியில் இருக்கு. அண்டார்டிகாவில் இருக்கும் இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர் இயற்கையான முறையில் உருவானதா, இல்ல ஏலியன்ஸ் உருவாக்கியதா, இல்ல பழமையான மனிதர்களால் கட்டப்பட்டதா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.